சந்தனமுடைய ஆக்டிங்கில் இங்கே நாதான் கிங் மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சே. இப்போ இந்த ட்ரைலருடைய ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோமே. சந்தனம் அவர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பொண்ணுமே செட் ஆகாமல் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கிராமத்தில் இருந்து ஒரு பொண்ணு இவருக்கு சிக்குது. அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த கிராமத்துக்கே போயிட்டு மேரேஜும் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலியை நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு போன கல்யாணத்தை அவங்க அப்பா கடன் வாங்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதுக்கப்புறம் கடன் தொல்லை அதிகமானதுனால அவருடைய ஃபேமிலியை நேரடியாக சந்தனம் அவர்களே இட்டுக்கிட்டு சென்னைக்கு போயிடறாருன்னு நினைக்கிறேன். அவர் வேலை செய்கிற இடத்துல இந்த ஃபேமிலியும் வச்சுக்கிட்டு ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியால் இவருக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸும் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட இவரை தீவிரவாதி அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுது. இதுக்கப்புறம் இவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அதுவும் தீவிரவாதி லெவலில் சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான பகுதிக்கு குண்டு வைக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த குண்டியை இவர் தான் வைக்க போகிற மாதிரியும் ஒரு ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணி இவருக்கு பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறதாவும் கவர்மெண்ட் சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து சந்தனம் அவர்கள் எப்படி தப்பிச்சாரு, யார் இவருடைய போஸ்டரை லீக் பண்ணாங்க, யார் சென்னைக்கு குண்டு வைக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி எல்லாமே நகரும்னு நினைக்கிறேன். ஆனால் மூவியில் நிறைய இடங்களில் காமெடி ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேனே. ஏன்னா நிறைய சீன்ஸில் சூப்பரான காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கா. இவருடைய நார்மல் மூவிஸில் இருக்க காமெடி ஆக்டர் எல்லாமே இந்த மூவியில் இருக்காங்க. நிறையா நியூவான ஆக்டர்ஸும் இந்த மூவியில் இவர் கூட ஜாயினிங் ஆகியிருக்காங்களே. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த மூவியில் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சந்தானம் மூவி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. தேட்டருக்காரங்க எல்லாமே ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாத்துக்குமே ஒர்த்தான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மூவிஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சந்தானம் மூவிஸை ஓரளவுக்கு தேட்டரில் எல்லாருமே ஓட்டுறாங்களே. அது இவருக்கு கிடைக்கிற காமெடிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கும் தான். அதே அளவுக்கு தான் தொடர்ந்து இவருடைய இந்த மூவிக்கும் வெயிட் பண்ணுறோமே. இங்கே நாதான் கிங் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மூவியில் ஒரு பெரிய சீன்ஸ் எல்லாமே இவருக்கு அமையும்னு நினைக்கிறேன். சாங்கு, டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு செம பக்காவாக இந்த மூவியை அமைச்சிருக்காங்களே. ரொமான்ஸு, லவ்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாகவும் சந்தனம் அவர்களுக்கு இந்த மூவியில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். காமெடி எல்லாமே இந்த மூவியில் கூட இருக்கிறவங்கள விட சந்தானத்துக்கு தான் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேனே. ஃபைனல் சீன் வரைக்குமே ஆக்ஷன், காமெடி, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம பக்காவாக இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க போல். ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுதா. சந்தனமுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் உள்ள மூவியாக இந்த மூவி அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். சம்மர் டைம் ஆனால் வர மே 10க்கு இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறத பிளான் போட்டாங்க. செம்மையான ஒரு டைமிங் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்களே. காமெடியோ ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் சம்மர் முடியிற வரைக்கும் கலகலன்னு இந்த மூவி தேட்டரில் எல்லாரையும் கொண்டு போகலாம்.